வேண்டும் 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 பட்டதாரிகளை பட்டம் வீட்டில் தீர்வு நிரந்தர தீர்வு வேண்டும் 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 பட்டதாரிகளை தீர்வு நிரந்தர தீர்வு வேண்டும் வேண்டும் பட்டதாரிகளை பட்டம் வீட்டிலே. எனது பேர் கிருஷ்ணராசா டெனிசன். நான் வடமாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தினுடைய பிரதிநிதியாக இன்றைய தினம் ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக ஒழுங்கமைத்திருக்கின்றோம். அந்த வகையிலே கடந்த கால அரசாங்கங்களுக்கும் எங்களினுடைய வேலையில்லா பிரச்சனையை கடிதங்களாகவும் போராட்டங்களாகவும் பல அழுத்தங்கள் மூலமாகவும் பிரயோகித்திருந்தோம். இப்பொழுது புதிய அரசாங்கம் ஒன்று வந்திருக்கின்றது. எங்களுக்கான இந்த வேலைவாய்ப்பு தொடர்பான பிரச்சனையை அந்த அரசாங்கம் தீர்த்து தர வேண்டும். பல வழிகளிலும் நாங்கள் முயன்று எங்களுக்கு எந்தவித சாதகமான பதிலையும் இப்போ வந்திருக்கின்ற அரசாங்கம் தரவில்லை. ஒரு மாற்றத்தோடு வந்திருக்கின்ற இந்த அரசாங்கம் இந்த வேலையற்ற பட்டதாரிகளுடைய பிரச்சனையையும் ஒரு நிரந்தரமாக தீர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அந்த வகையிலே இன்றைய தினம் மாவட்ட செயலகத்திலே இடம்பெறுகின்ற இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே எங்களுடைய விடயம் கட்டாயம் பேசப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருப்பொருள். அத்தோடு இந்த வேலையற்ற பட்டதாரிகள் வடமாகாண தழுவிய அனைவரும் தனிப்பட்ட ரீதியாக அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களுக்கு தங்களினுடைய தனிப்பட்ட ரீதியான கடிதங்களையும் அனுப்பியிருக்கின்றார்கள். அந்த கடிதங்களுக்கும் இதுவரை எதுவித சாதகமான பதில்களும் வரவில்லை. எனவே எங்களினுடைய இந்த பிரச்சனை 4 வருடங்களுக்கு மேலாக நின்று கொண்டிருக்கின்றது. கடந்த கால அரசாங்கங்களுக்கும் இந்த அழுத்தங்களை பிரயோகித்து எதுவித பதிலும் இல்லை. அதேபோல் இந்த அரசாங்கம் சென்று விடுமோ என்ற ஒரு அச்சம் எங்கள் மாணவர்கள் மத்தியில் எழுகின்றது. அதேபோல் மீண்டும் வருகின்ற படித்த சமூகமும் எங்களை பார்த்து இந்த படிப்பு ஒரு தேவையற்ற விடயமாக கருதக்கூடிய நிலையிலே காணப்படுகின்றது. எனவே இந்த இலங்கை நாட்டிலே இந்த வேலையற்ற பட்டதாரிகளுடைய பிரச்சினை ஒரு நிரந்தரமாக தீர்த்து வைக்கப்பட வேண்டும். இந்த வந்திருக்கின்ற அரசாங்கம் மக்களுக்கு பல மாற்றங்களையும் ஒரு ஊழலை ஒழிக்கின்ற அரசாங்கமாக பேசிக்கொண்டாலும் எங்களினுடைய விடயம் இதுவரை பாராளுமன்றத்திலோ அல்லது எந்த ஒரு நபராலோ இந்த வேலையற்ற பட்டதாரிகளுடைய பிரச்சினை தீர்க்கப்படுவது தொடர்பாக எதுவித ஒரு சாதகமான பதிலையும் தரவில்லை. எனவே அதனை மையமாக கொண்டு இன்றைய தினம் இந்த ஒரு கவனஈர்ப்பு போராட்டமாக இந்த போராட்டத்தை நாங்கள் இந்த இடத்திலே செய்ய இருக்கின்றோம். எனவே எங்களினுடைய தமிழ் பிரதிநிதிகள் பாராளுமன்ற பிரதிநிதிகள் எங்களுடைய பிரச்சனையை பாராளுமன்றத்திலே எடுத்து எங்களுடைய பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு தர வேண்டும் என்பது எங்களுடைய ஆணித்தரமான ஒரு வேண்டுகோள். இதனை கடந்து செல்லாமல் நீங்கள் எங்களுக்கு சாதகமான பதிலை தராமல் விட்டால் போராட்டங்கள் இன்னும் நாங்கள் வேறு விதங்களில் மேற்கொள்வோம் என்பதனையும் இந்த நேரத்திலே நாங்கள் வேலையற்ற பட்டதாரிகள் சங்கமாக வடமாகாண தழுவிய ரீதியிலே தெரிவித்து நிற்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வசந்த். யாழ் மாவட்ட வேலையற்ற பட்டதாரி சங்க உறுப்பினராக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், எமது வடகிழக்கு மாகாணங்களில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு எந்தவித வேலைவாய்ப்பும் இல்லாமல் காணப்படுகின்றது. குறிப்பாக பட்டதாரிகளும் இதில் மிக அவலமான நிலையில் இருக்கிறோம். கடந்த 5 வருடங்களாக இந்த பட்டதாரிகளுக்கான நியமனங்கள் புறக்கணிக்கப்பட்டு வருகின்றன. உங்களுக்கு தெரியும், நமது நாட்டுடைய பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டும் இப்போது அரசாங்கம் எங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிற விடயம் பட்டதாரிகளுக்கு வேலை வழங்க முடியாது என்று. எனினும் இந்த அரசாங்கத்தையும் இந்த அரசை நம்பி நாங்கள் கடந்த 6 வருடங்களாக பல்கலைக்கழகங்களில் கஷ்டப்பட்டு பல லட்சங்களை செலவழித்து படித்த பொழுதும் எங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் கேள்விக்குறியாக இருக்கின்றது. பல இளைஞர்கள் யுவதிகள் திருமணம் முடிக்க முடியாத நிலையில் கூடிய காணப்படுகின்றது. அன்றாட வாழ்க்கையை வாழ முடியாதும் சமூகத்துக்கு அடுத்த இந்த பதிலை சொல்ல முடியாத நிலையும் ஒரு அவல நிலை காணப்படுகிறது. தொடர்ச்சியாக நாங்கள் அகிம்சை வழியில் பல போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். கையெழுத்து போராட்டம், மகையரணப்பு என்ற போராட்டம் என பல்வேறு விதமான வடிவங்களை போராட்டம் செய்து கொண்டு வருகின்றோம். ஆனால் இந்த அரசாங்கத்தை நாங்கள் நம்புகிறோம். எங்களுக்கு ஒரு சாதகமான தீர்வு இந்த அரசாங்கம் தருமன்றதை நம்புகிறோம். எனினும் இந்த அரசாங்கமும் எங்களுடைய போராட்டங்களையும் எங்களுடைய இளைஞர்களையும் அடிப்படை விஷயங்களை கவனத்தில் கொள்ளாது தொடர்ந்தும் தங்களுடைய அசண்டை இனத்தை வெளிப்படுத்தினால் இந்த போராட்டத்தை நாங்கள் வேறு விதமாகவும் இதைவிட இன்னும் வீரியமாகவும் இளைஞர்கள் அனைத்து வேலையற்ற பட்டதாரி சங்கத்தையும் இணைத்து ஒரு எச்சரிக்கையான ஒரு போராட்டமாக அடுத்த கட்டத்தை முன்னெடுப்போம் என பணிவுடன் கூறிக்கொள்கிறேன். எனவே இந்த அரசாங்கம்
எம்முடைய இளைஞர்களுக்கு துரிதமாக கரிசனை எடுத்து வேலைவாய்ப்பினை வழங்க வேண்டும் என கூறி விடைபெற்று நன்றி கொண்டேன். அனைவருக்கும் வணக்கம். நான் வேலையில்லா பட்டதாரிலேருந்து ஒரு உறுப்பினராக உங்களோட கழிக்கிறேன். என்னென்னா இந்த போராட்டம் இன்றைக்கு நேற்று நாங்கள் நடத்த தொடங்கலை. இந்த வருஷம் மட்டும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 6-7 தடவை நடந்துட்டுது. எத்தனையோ அரசியல்வாதிகளும் சரி, எத்தனை அதிகாரிகளுடன் நாங்கள் எங்களோட கோரிக்கையை வச்சும் கூட அதுக்கான ஒரு நிரந்தர தீர்வோ ஒரு முடிவு ஒன்றுமே எங்களுக்கு கிடைக்கல. நாங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 பேட்ச் இப்போ வேலை இல்லாமல் நிற்கிது. அப்படி இருந்தும் இனி பின்னுக்கும் எத்தனையோ பேட்ச் வரப்போகுது. இந்த வருஷமே இன்னொரு பாஸ் அவுட் ஒன்று இருக்குது. அப்போ இன்னும் எத்தனை பேர் இப்போ எங்களோட நாட்டில் எண்ணிக்கை இன்னுமே கூடிக்கொண்டு தானே போகுது. இப்போ இன்றைக்கே எங்களோட குரூப்பில் மட்டுமே 3500 பேர் வேலையில்லா பட்டதாரிகள் இருக்கிறோம் இந்த வடக்கு மாநிலத்தில். ஆனால் அவ்வளோ பேர் எங்களோட இதில் இன்றைக்கு போராட்டத்துக்கு வரையில. ஆனாலும் நாங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கிறோம். இதுக்கான ஒரு தீர்வை யார்கிட்ட நாங்கள் சொல்லலுமோ அவங்கக்கிட்ட நீங்களும் எங்களுக்கு அதுக்கு உதவி செஞ்சு எங்களுக்கு ஒரு நிரந்தர ஒரு முடிவு உண்டு பெற்று தந்து எங்களுக்கு ஒரு வேலையை எடுத்து தர சொல்கிறேன். இந்த வேலை இல்லாததால் இப்போ எத்தனையோ பேர் இவ்வளோ மன அழுத்தத்துக்கு உட்பட்டிருக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற பெண்கள் எடுத்துக்கொண்டாலே நாங்கள் எவ்வளோ பேர் திருமணமான ஆட்களும் இருக்கணும், திருமணம் செய்யாத ஆட்களும் இருக்கணும். அப்போ பாய்ஸ் பொறுத்த மட்டும் அரசாங்க வேலையண்டா மட்டும்தான் திருமண வாழ்க்கை என்று சொல்லி வருது. அப்போ எவ்வளோ பிரச்சனை பர்சனலாகவும் சரி, நாங்கள் சமூகத்திலையும் சரி, நாங்கள் எவ்வளோ பிரச்சனையை எதிர்நோக்குறோம். அதை நாங்கள் ஒவ்வொரு ஆட்களுக்கும் போய் நாங்கள் சொல்லி கொண்டு இருக்கல. அதுக்காகத்தான் ஒரு இடமா நாங்கள் தெரிவு செஞ்சு எங்களோட பிரச்சனைகளை கூறுறதுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அதுக்கு தயவு செய்து எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு முடிவு போயிட்டு தர சொல்லி கேட்டுக்கொள்வோம்.